ஓகே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம பார்த்தீங்கன்னா என்ன கேம் விளையாட போகிறோம்னா ஜிடிஎஃப் 5 தான் விளையாட போகிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நான் சில மிஷின்ஸை கம்ப்ளீட் பண்ணி ஒரு பவரான ஒரு காரை பார்த்தீங்கன்னா நான் வாங்க போகிறேன். அந்த காரை வச்சு இப்போ நான் ஓட்டிகிட்டு இருக்கேன்ல இந்த காரை நம்மளால் பவராக கூட மாற்ற முடியுமா? அதுவும் இல்லாமல் இருங்க, இதே எனக்கு ஒரு கால் வருது. இந்த காரை ஆக்கிடலாம். அதை நான் போன வீடியோலேயே பவர் கார்ஸ்ன்னு ஒன்று போட்டிருப்பேன். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி பவர் கார்ஸ்ன்னு போட்டிருப்பேன். அந்த பவர் கார்ஸ் மாதிரி இப்போ நம்ம பவர் பர்சன்ஸ் தான் இந்த கேமில் நம்ம பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். இருங்க, யாரோ ஃபோன் பண்ணுறாங்க. டிங் 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 டிங். ஹலோ, யார் பாது? நான் சிங்கம் சார் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். உடனே பேசணும். நீ கார் எடுத்துகிட்டு வா சீக்கிரம். ஓகே கைஸ், இப்போ நம்மளோட சிங்கம் சார் பார்த்திங்கன்னா கூப்பிட்ருக்காங்க. ஓகே, அதுக்கு தான் இந்த மாதிரி காரை நிப்பாட்டக்கூடாதுன்றது. நம்ம வீட்டில் தானே வெளியில் அப்படி இடம் இருக்குது. இதை வச்சு எதாவது பண்ணலான் இருக்கேன். என்ன சொல்லுங்கள், நான் மூடு ஏற்றி கூட போடுறேன். விட்டுறேன்னா உள்ளே விட்டா யாருதோ. சரி, ஓகே, நம்ம பாட்டு போட்டுகிட்டே போவோம். இருங்க, பாட்டை போடுவோம். பட்டக் விட்டுறேன்னா உள்ளே விட்டா யாருமா? ஐயோ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வந்துட்டோமே. சரி இருங்க, பாட்டு ஆஃப் பண்ணிப்போம். டக்கு. ஓகே கைஸ், ஆஃப் பண்ணியாச்சு. நம்மள கார் எடுத்துகிட்டு உள்ள போகலாம். சரி, பார்க்கிங்கில் கொஞ்சம் இப்படியே நிப்பாட்டிடலாம். ஓகே கைஸ், காரை எடுத்தாச்சு. இப்போ நான் நிப்பாட்டியிருக்கேன். சொல்லுங்கள் சிங்கம் சார். டேய், நம்ம ஊருக்குள்ளே ஜாம்பீஸ்லாம் வந்திருக்காங்க. ஜாம்பீஸ் மாதிரியே ஒரு கேரக்டர் ஒருத்தவன் இருக்கான். அவனை மாதிரி ஆகணுன்னா நிறைய மிஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதை வச்சு நம்ம இந்த ஊரே ஆக்கிரமிச்சிடலாம். ஆனால் அவனை நீ தான் பிடிக்கணும். யார் சொன்னா நான் பிடிக்கிறேன்னு? பாக்கெட்லேருந்து பிரிஸ்டல் ஏடுறா. டொபைல். ஓகே கைஸ், அந்த சீக்கிரம் நம்மளுக்கு என்னதுன்னு தெரிஞ்சே ஆகணும். அதுக்கு முன்னாடி சார் தான் அந்த இன்ஃபர்மேஷனை கேள்விப்பட்டிருப்பார். அதனால் அவரோட பேக்கெட்லேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, நான் அவரோட பேக்கெட்லேருந்து ஒரே ஒரு ஃபோன் தான் எடுத்திருக்கேன். அந்த ஃபோனில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஒரு லொக்கேஷன் வந்திருக்கு. இருங்க, அந்த லொக்கேஷனை நான் காரில் போட்டு யூஸ் பண்ணி பார்க்கலாம். சிங்கம் சார் சொல்கிறாங்கன்னா அது ஏதாவது ஒரு மருந்தாக தான் இருக்கணும். அந்த மருந்துக்கான லொக்கேஷன் நான் கண்டுபிடிச்சிட்டேன். அந்த லொக்கேஷனை நான் பண்ணி பார்க்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் நான் இந்த ஊரில் இருக்கிற எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் ஆக்கணும். அப்போ தான் இப்போ நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கேன். அது ரொம்ப தூரம்னு நினைக்கிறேன் அந்த இடம். அது கார் ஷோரூமில் தான் அதில் இருக்கிற மிஷின்ஸ்லாம் வருது. நான் விட்றா. ஏன் ப்ரோ, ஏன் குறுக்க வரீங்க? ஓகே, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அன்கண்ட்ரோல்டு பிடி. எனக்கு தான் கார் ஒழுங்காக ஓட்ட தெரில போல்.
ரியல் லைஃப்லேயே ஒழுங்காக ஓட்ட தெரியாது. இதில் நான் வேறு இந்த நிலமையில் ஓட்டுறேன். ஆனாலும் செம்மையாக தாங்க ஓட்டுறேன். இப்போ இந்த ஏரியாவில் தான் வரன்ட்ருக்காங்க. இந்த ஏரியான்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சிலேட்டரை ஏன்டா கொடுக்குறேன், பிரேக்கப் கொடுக்க சொல்லணும் தான். ஓகே, உள்ள விட்டா யாரும். ஓகே, மேலே இப்போ நம்ம போவோம். மேலே தான் மிஷின்ஸ் கொடுக்குற ஏரியான்னு போட்டிருந்தது. ஓகே, யாருப்பா அது? யார் இது? யாரு யாரு? யாருமே ஒன்றும் புரியல. ஃபோன் நேம் என்னது? என் நேமா? என் நேம் ரோஹித். நான் இப்போ நீ அந்த அந்த ஜாம்பி மருந்தை தான் கேள்விப்பட்டு வந்திருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால் இப்படி நான் சொல்கிற மிஷின்ஸ் எல்லாம் நீ கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். ஓகே ஓகே, பார்த்தீங்கன்னா முதல் மிஷின் ஃபோனில் வரும்னு இருக்கான். ஏய் ஃபோனை எடுக்குடா, எடுக்க விடணும்மா. இன்டர்நெட். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன மிஷின்னா வந்து முதல்ல நீ விடுற பெட்ரோல் டேங்க் இருக்குல்ல, பெட்ரோல் டேங்க்லேருந்து பெட்ரோலை எடுத்துகிட்டு வரணுமா. ஓகே, மொத்தம் 3 மிஷின்ஸ்ன்னு நினைக்கிறேன். அவன் ஒன்று ஒன்றா செட்டு பண்ணுவான். அதை வச்சா நம்மளுக்கு இன்னொரு லொக்கேஷனில் மருந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி அவன் இன்னொரு லொக்கேஷன் தர முன்னாடின்னு அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? இந்த வீடியோவுக்கு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னான். அதனால் அதை நீங்கள் மறக்காமல் பண்ணி விட்ருங்க. அங்கேருந்து பெட்ரோலை திருடணுன்னா நம்மளுக்கு ஹை ரேஞ்சான வண்டிகள்லாம் வேணும். அதான் ஒருத்தவங்கிட்ட இருக்குது. நம்மளோட போலீஸ் ஸ்டேஷன் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவனோட வீடு தான் இருக்குது. இந்த கிராமத்தில் தான் அந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குது. நம்மளோட கார் அந்த மாதிரிலாம் ஹை ரேஞ்செலாம் போகாது. ஏன்னா நம்மளால் பெட்ரோல்லாம் டீசல் பண்ண முடியாது. ஓகே கைஸ், இருங்க, அதுக்கு முன்னாடி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி. ஓகே கைஸ், அந்த இடத்துக்கு நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இதான் அந்த ட்ரக்கு. இந்த ட்ரக்கில் தான் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். நல்ல வேலை யாருமே இல்லை. நல்ல வேலை எப்படியா பண்ணியாச்சு. என்னங்க ஆன் பண்ணும்ல? ஆன் ஆயிடுச்சு. இப்போ நான் பண்ணிடுறேன். இந்த ட்ரக்கை கொண்டு போயிட்டு நம்ம பெட்ரோல் இடத்துக்கு போகணும். ஆனால் இது ரொம்ப ஸ்லோவாக போகுது. அதான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை மாதிரி. ஸ்பீடு வருது. நல்ல வேலை. ஓகே, எப்படிதான் திருப்பிட்டு போடுறாங்களோ எனக்கே திருப்பவும்ல. இந்த இடத்துல தான் பெட்ரோல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் உங்களுக்கு கலெக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துருக்கேன். கேஸ் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. உளுந்துடாதீங்க. இப்போ நம்ம சேஃபாக ஓட்டிக்கின்னு போகணும். வர இது வேறு கீழே போகிற மாதிரி நம்ம பார்த்து தான் இருக்கணும் போலையே. ஓ ஷிட், நினச்ச மாதிரி கீழே போயிடுச்சு.
பாப்பா. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது நம்ம தூக்கிட்டு தான் நம்ம அந்த ஏரியாவுக்கு போகணும். அந்த ஏரியாவுக்கு இப்போ நம்ம போய் இதை நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரோப்ளாக்ஸ்லாம் கேட்குறீங்க. ரோப்ளாக்ஸுக்கு எனக்கு அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண தெரில. எப்பயாவது ரோப்ளாக்ஸுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து போடுறேன். ஓ ஷிட், நம்ம கார் ஷோரூமுக்கு திருப்புறதுக்கு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். நான் வந்து காரை திருப்பிக்கிட்டு வேறு போகணும். காரை ஆச்சு இந்த வேனை திருப்பிக்கிட்டு வேறு பார்த்தீங்கன்னா நான் வேறு போகணும். எத்தனை ஐஃபோன்ரா வச்சுருப்ப? நானே இப்போ தான் நோட் பண்ணுறேன். நம்ம வேறு என்பிசி போட்டோம். ஓகே கைஸ், இப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கு நான் இப்போ போயிட்டுருக்கேன். பூண்டு வந்துட்டோம். ஓகே கைஸ், நவுறு வண்டி வருது விளக்கு. நீ சும்மா வருது உலகு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரு போல வருமா? அப்பா நல்ல வேலை. இப்போ நான் போயிட்டு பெட்ரோல் கேனை அந்த இடத்துல வச்சுட்டு நான் போயிட்டு வேறு காரை எடுத்துகிட்டு வரணும். ஓய் இந்த ட்ரக்கையே போயிட்டு நான் அந்த இடத்துல நிப்பாட்டிடுறேன். நிப்பாட்ட தெரிஞ்சவனுக்கு இருங்க. ஓகே கேஸ், இப்போ நான் போயிட்டு நெக்ஸ்ட் மிஷின் என்னதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் மிஷின் ஏதோ காமி. ஓகே கேஸ், நெக்ஸ்ட் மிஷின் என்னதுன்னா நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இது கண்டுபிடிக்கணுமா, ஜிபிஎஸ்ஸு. ஒரு 3 ஜிபிஎஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டு கண்டுபிடிக்கணுமா. ஜிபிஎஸ் ட்ராக்கர்லாம் எதுக்குடா கண்டுபிடிக்க சொல்கிறீங்க? அது கண்டிப்பாக 3ம் இதில் தான் இருக்குமா, போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்குமா. அதனால் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம். இந்த வண்டியெல்லாம் எப்படா ஓடுறீங்க? என்னடா மழை பெய்கிற மாதிரி இருக்கு. சரிங்க, இப்போ பார்த்தா வெயில் மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த கிளாஸ் தான் அதுக்கான பிரச்சனை போல். மழை பெஞ்ச மாதிரி காமிதே. ஓகே, இந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன குட்டிக்காரனெல்லாம் அடிக்குது. வண்டியை திருப்பு பொறுப்பு 4 பொறுத்து வருது. இப்போ நான் வந்து மாசான என்ட்ரி கொடுக்க போகிறேன். பம். ஆனால் இந்த வண்டியிலலாம் ஸ்லோ மோஷன் தான் ஆக்டிவேட் ஆகுது. என்பிசி வண்டியிலலாம் ஒர்க் ஆகாது போல். ஏதாவது ஜிபிஎஸ் பம். போனால் அப்போ தான் உயிரோடு விட்ருக்கேன். அங்கே நல்லது. சரி நான் கவருக்காக இந்த காரை நான் வச்சுருக்கேன். மிஷின் கன்னை எடு. இப்போ இங்கேருந்து அவனை டார்கெட் வைக்கணும். சரி இருங்க, நான் ஸ்னைப்பர் எடுத்துக்கிறேன். ஏன் தேவை